ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆடுங்கன்னா அடர்த்தியம் சாப்பிட்டுட்ருக்காங்க. நம்ம இன்றைக்கி என்னென்ன ஊற வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோளம், கம்பு, அரிசி 3 மட்டும்தான்ப்பா ஊற வச்சு அள்ளி வச்சு எல்லாம் சாப்பிட்டுட்டு மேய்ச்சலுக்கு போகிறாங்க. நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 15 நாளைக்கு முன்னாடி கீரிப்பூச்சி மருந்தும் பேன் மருந்தும் வச்சு விட்டு தான் ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதில் ஒருத்தவங்க கமெண்டில் கேட்டிருந்தாங்க அந்த வீடியோவுக்கு, அக்கா நான் என்னோடய ஆட்டுக்கு பேன் மருந்து வச்சு விட்டேன், வச்சு விட்ட இடத்துல பார்த்திங்கன்னா முடி கொட்டியிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் பேன் மருந்து வச்சு விட்டதுனால முடி கொட்டியிருக்காது. பேன் இருந்தால் தான் முடி கொட்டும்பா. அதாவது அளவுக்கு அதிகமாக பேன் வந்துடுச்சுன்னா ஆட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா திட்ட தேமல் போல் அப்படியே திட்ட நம்ம ஷேப் பண்ணி விட்டால் எப்படி இருக்கும், அது போல் முடி கொட்டி போயிருக்கும். அப்படி இருந்தாலே பேனு தான் இருக்குதுன்னு அர்த்தம். இல்லைன்னா நீங்கள் மருந்தை அளவுக்கு அதிகமாக வச்சுருப்பீங்க. நம்ம கவனமாகவே வீடியோவில் சொல்லியிருப்போம். கொஞ்சம் கேப் விட்டு ஒரு சொட்டாக தான் வைக்க சொல்லியிருக்கோம். அளவுக்கு அதிகமாக பேசினா அது ஆபத்தை உண்டு பண்ணணும் நம்ம வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கோம். நீங்கள் ஒரே இடத்துல நிறையா சொட்டு வச்சுருந்தீங்கன்னா முடி கண்டிப்பாக கொட்ட தான் செய்யும். முடி அதாவது மருந்து வச்ச விதம் தப்பா இல்லை அளவுக்கு அதிகமான பேன் இருந்ததுனால முடி கொட்டியிருக்கா என்னங்கிறது தெரியல. பேன் மருந்து வச்சதுனால கண்டிப்பாக முடி கொட்டாது. நீங்கள் மருந்தை எக்ஸ்பிரி டேட்லாம் பார்த்து வாங்கி போட்டிருந்தீங்கன்னா, அதாவது சரியான முறையில் அளவாக போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆட்டுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. நீங்கள் ஏற்கனவே வாங்கி வச்சு ரொம்ப நாள் கழித்து அந்த மருந்தை போட்டதாக கூட இருந்திருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணீங்கிறது தெரியலப்பா. கண்டிப்பாக பேன் மருந்து வைக்கிறதுனால, அதாவது சரியான வழிமுறையில் வைக்கிறதுனால ஆட்டுக்கு முடி கொட்டாது. எக்காரணத்தை கொண்டும் முடி கொட்டாது. அடுத்தது நம்ம ஆடுங்கள்லாம் விற்க போகிறதா சொல்லியிருக்கோம் இல்லையா, அதனால் இனிமேல் போட போகிற ஒவ்வொரு வீடியோக்குமே நம்ம ஆடுங்களை விற்க போகிறோங்கிற விஷயத்த ஒரு 30 செகண்ட் நம்ம இந்த பதிவை இனிமேல் வரப்போகிற வீடியோவில் எல்லாத்துலேயுமே சொன்னால் தான் நமக்கு நிறைய பேருக்கு போய் ஷேர் ஆகும். இந்த வீடியோ போய் சேரும், இந்த விஷயம் போய் சேரும். அதனால் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. டெய்லி இதே விஷயத்தை பற்றி சொல்கிறீ அப்படின்னு. கண்டிப்பாக இதே விஷயத்தை பற்றி சொல்ல மாட்டேன். இதுவும் ஒரு பகுதியாக சொல்லுவேன். அவ்வளோதான், இப்போ வேறு ஒன்றும் கிடையாது. யாருக்காச்சும் ஆடு தேவை, அதாவது வளர்ப்புக்கு மற்ற விஷயத்துக்கு ஆடு தேவைன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். மற்ற விஷயத்த நம்ம பேசிக்கலாம் எப்படி என்னன்ட்டு. ஆடு வாங்குகிற நீங்கள் ஒரு ஆடாக வாங்காமல் குறைஞ்சது ஒரு 2 ஆடாக சேர்த்து வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஆடெல்லாம் கூட்டத்தோடு மேய்ஞ்சது. ஒரு ஆடாக வாங்கிட்டு போனீங்கன்னா கத்தியாக எங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். அதனால் முடிஞ்ச அளவு 2 ஆடாக வாங்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. உங்களுக்கு எல்லா ஆடுமே தேவை, அதாவது பண்ண வைக்கிறதுக்கு எல்லா ஆடுமே தேவைனாலும் அப்படியும் வாங்கிக்கலாம். இல்லை ஒரு ஆடு 2 ஆடு தேவைனாலும் வாங்கிக்கலாம். நீங்கள் ஒரு ஆடாக வாங்காமல் 2 ஆடு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா சேர்ந்துக்கிட்டு இருக்குங்க. தனியாக நம்ம ஆடு இது வரைக்கும் இருந்தது கிடையாது. வாங்குறவங்க எல்லாருக்கிட்டையுமே நம்ம சொல்கிற ஒரே விஷயம் அதுதான், குறைஞ்சது 2 ஆடாக சேர்த்து வாங்கிக்கோங்க. ஒன்றோட ஒன்று துணையாக இருக்குங்கிறதுக்காக தான் சொல்கிறது. மற்றபடி எந்த ஒரு இதுவும் கிடையாது. இதை பற்றி நம்ம தெளிவாக ஒரு வீடியோ போடலாம். ஏன்னா வாங்குறவங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். நம்ம எப்படி ஆடுங்களை வளர்த்துருக்கோம், தடுப்பூசிலாம் போட்டிருக்கோமா, என்னென்ன கொடுத்து வளர்த்துருக்கோம், அதாவது இங்கே உணவு பழக்க வழக்கம் எப்படிங்கிறத நம்ம தெளிவாக ஒரு வீடியோ கொடுப்போம். கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் கொடுக்குறேன். ஏன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது, நம்ம ஆடுங்களுக்கு என்னென்ன தீவன முறையை ஃபாலோ பண்ணுறோங்கிறது தெரியாது இல்லையா. அதனால் கண்டிப்பாக அதை பற்றி விளக்கமாக ஒரு வீடியோ போடுவோம். அடி வாங்காத. எல்லாம் ரெடியாக போயிட்டாங்க கேட்டுக்கு. மயில் கேட்டை திறந்துடும் எப்படியும். நான் கட்டி வச்சுருக்கேன், வாடியே திறக்க முடியாது. இவனும் ஒரே மாதிரி இருக்கான் பாருங்க. வயிற்றில் அவனுக்கு வெள்ளை இருக்கா, இவனுக்கு வெள்ளை இருக்கு. ஏம்மா காலைக்குட்டி போல் கூட இருக்கான்டா. எங்க அம்மா? அம்மா இங்கே இதோ இருக்க. அம்மாவை தவிர மீதி எல்லாரையும் தர்ற நீனே. தின்னுங்க பொறுமையாக தின்னுட்டு போங்க. ஏய் நம்ம ஆடுங்கெல்லாம் மேய்ச்சலுக்கு போயிட்டாங்க. ஒருத்தன் மட்டும் இங்கேயே தங்கிட்டான். மேய்ச்சலுக்கு போய் 20 நிமிஷம் ஆகுது. இது எங்கே தூங்குச்சிங்கிறது தெரியல. 20 நிமிஷம் கழிச்சு தான் இப்போ வச்சுன்னு கத்துது எழுந்திரிச்சி. இன்றைக்கி நல்லா சத்தம் போட்டு கை தட்டி தான் கூப்பிட்டாங்க எல்லாத்தையும். இது நல்லா அசந்து தூங்கிடுச்சு போல இருக்குது. இப்போ கத்துன்னு கத்துது. எங்கே பார்த்தாலும் தேடுது அதோட. இங்கே வாமா, இங்கே ஓடியா, இது கூட விளையாட ஓடியா, இங்கே ஓடியே. அந்த அங்கமே
அண்ணன் கத்துறான்டி தங்கம். ஐயோ அம்மாவெல்லாம் அடிக்கக்கூடாது. ம் அண்ணன் கத்துறான். என்னான்னு கேட்டியா? ம் விளாட்றீங்களா? விளாட்றீங்கன்னு சரி விளாடுங்க. ம் போய் அவனை சமாதானம் பண்ணிட்டு வாங்க. சமாதானம் பண்ணிட்டு வாடி. என்ன பட்டுக்குட்டி இவங்களுக்கு பேர் வச்சுருக்கேன்ப்பா. ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் நம்ம ஆட்டுக்குட்டிக்கு பேர் வச்சுருக்கோம். அது போன வருஷம் அந்த பேர் வை கனவு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. நிலன் நிலா அப்படின்னு பேர் வைக்க சொல்லியிருந்தாங்க. நம்ம அப்புறம் ஆட்டெல்லாம் விற்கும்போது கஷ்டமாக இருக்குதா, அதனால் பேர் வைக்க வேணான்னு விட்டுருந்துச்சு. ஆனால் இதுக்கு பேர் வைக்கணும்னு ஆசை. பட்டுக்குட்டியா நிலான்னு பேர் வச்சுருக்கு. நிலா குட்டி அண்ணன் கத்துறான். நீ சமத்த பிள்ளையா இருக்கில்ல? சமத்த பிள்ளையா இருக்கில்ல? அடுத்தது உங்கள் வரவேற்பெலாம் வருது. உங்களை தான் பார்த்துட்ருக்குமா நேரமெல்லாம். பால் ஊற்றணுமே தான். நம்ம பண்ணையில் வந்து ஒரு கெடா குட்டிக்கு வந்து உடம்பு முடியாமல் இருக்குது. என்ன பிரச்சனைங்கிறது எனக்கு தெரியல. தெரிஞ்சால் யாருக்காவது தெரிஞ்சாக்கா கண்டிப்பாக கமெண்டில் வந்து சொல்லுங்கப்பா. இதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நேற்று வந்து மேய்ச்சலுக்கு போணுச்சு. ஆடுங்க கூட வந்து மேய்ச்சலுக்கு போணுச்சு. அங்கே போய் மேயாமலே அப்படியே சைலண்டாக எனக்கு என்ன நின்றுக்கிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆடுங்க கூட மேய்ச்சலுக்குலாம் போகல. ஆடுலாம் போனாலுமே கத்தவும் இல்லை. கத்துது, அது வந்து காதுக்கே கேட்காத மாரி பொறுமையாக கத்துது. அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா வாயை வந்து திறந்துக்கிட்டே இருக்குது. வாயால் தான் மூச்சே விடுது. மூக்கால் அதுக்கு மூச்சு விட முடியல. வாயை வந்து திறந்துக்கிட்டே தான் இருக்குது. வாயிலேருந்து தண்ணியாக ஊற்றிக்கிட்டே இருக்குப்பா. தண்ணி மட்டும் ஏகப்பட்ட தண்ணி குடிக்குது. கண்ணெல்லாம் பாருங்கள் மேலே சொருவிடுச்சு. அதுக்கு நேற்று வந்து மேய்ச்சலுக்கு போகும்போதுமே இப்படியே தான் வந்து பார்வை வந்து இப்படியே தான் இருந்துச்சு. ஏதோ ஒரு யோசனையிலே இருந்தால் எப்படி இருக்கும், அதே போலயே தான் இருந்துச்சு. வாயால் தண்ணியாக சுட்டுறதுக்கு என்ன காரணங்கிறது தெரியல. தீனிலாம் வந்து சுத்தமாக 2 நாளாச்சு தீனி தின்னு. தண்ணி மட்டும் அப்பப்போ வந்து இறங்கி தண்ணி மட்டும் குடிச்சிட்டு போகுதுப்பா. இப்படியே தான் இருக்குது. கழியில் ஒன்றும் செய்யலை. ஆடுலாம் நல்லா தான் இருக்குது. என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். நம்ம பண்ணையில் இது வரைக்கும் இப்படி ஒரு பிரச்சனையை வந்து சந்தித்தது இல்லை. இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் இது போல் சிம்டம்ஸ் இருக்கிற ஒரு ஆடை வந்து இப்போ தான் பார்க்குறேன். டாக்டருக்கு ஃபோன் அடித்தாலும் வந்து பார்த்தா தான் தெரியுங்கிறாங்க. வாங்கன்னு சொன்னாக்கா வரவும் மாட்டேங்கிறாங்க. என்ன தான் பண்ணுறதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சாத்திட்டு ஓடி எடுங்க. போங்க. ஆண்டி ஒம்பளை தாண்டி தங்கம். அம்மா பத்திரமா பார்த்துக்கிறேன்டி. போய் மேய்ஞ்சிட்டு வாங்கடி என் பட்டு. மேய்ஞ்சிட்டு வாங்க. அம்மா பார்த்துக்கிறேன். இல்லை 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 ஏன்டா முட்டுறேன். உனக்கு பழக்கம், இந்த பழக்கம் மட்டும் போக மாட்டுதே. நச்சுன்னு வச்சு முட்டி பிடிச்சிருக்கிறேன். சரி போயிட்டு வாங்க. எல்லாம் போகிறானே பாருங்க. போங்க. அவங்க பிள்ளைய போகிற வரைக்கும் கொஞ்சிட்டு தான் போவாங்க. ஓடு ஓடு ஓடு. நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆசாரி வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. அதான் டொக்கு டொக்குன்னு சவுண்டு கேட்குது. ஆசாரி வந்து ஆணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என் தங்க பிள்ளை அங்கேயே இருக்குமே. அந்த தங்க பிள்ளை அம்மா கூடயே இருக்குமே. எங்கேயும் போவாதாச்சே. எங்கே போதும் அம்மாலாம் போட்டு இரு, கொஞ்சம் நேரம் கழிச்சு போகலாம். நீ இப்போ போனீங்கன்னா ஓடிட்டேன்னு வச்சுக்க, அவ்வளோதான். அப்புறம் நான் ஓடியாரணும் வயலுக்கு. போயிட்டானோலா? உனக்கு தங்கச்சி பிறந்திருக்கு பாரு. விளையாடுறதுக்கு தங்கச்சி பிறந்திருக்கு. தனியாக விளையாண்டுக்கு வந்தீங்கல்ல, போய் தங்கச்சி கூட விளையாடுங்க போங்க. இருக்காங்க வருங்க தங்கச்சி. போங்க.